மூதாதையர்கள் யாருமே அப்படி ஒரு பேரை வைக்கலையே. நியாயமான கேள்வி. அப்பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மது என்று சொன்னால் புகழப்பட்டவர் என்று பொருள். இன்னி அரத்து அஹ்மிதஹு அஹ்லுல் அர்லி குல்லுஹும், உலகத்தில் தோன்றக்கூடிய எல்லா மனிதர்களும் இவரை புகழ வேண்டும் என்பதால் முஹம்மது என்று பெயர் வைத்தேன். முஹம்மது என்று சொன்னால் புகழப்பட்டவர். யாரெல்லாம் அந்த பெயரை சொல்லாங்களோ அவங்கெல்லாம் புகழ்றாங்கன்னு அர்த்தம். முஹம்மது என்று சொன்னால் புகழப்பட்டவர். யாரெல்லாம் இந்த பெயரை சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறார்கள் என்று பொருள். இதைத்தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் பிறக்கும் எல்லோரும் இவரை புகழ வேண்டும் என்பதால் இந்த பெயர் வைத்தேன். கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரும் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது. அப்ப நல்ல பெயரை அப்துல் முத்தலிப் அவர்கள் வைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கனவின் மூலமாக இந்த பெயரை வைக்கும்படி அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாளுக்கு பிறகு 7வது நாளிலே அகீகா கொடுத்து விருந்து வைத்து விழாவாக எடுக்கிறார்கள். அந்த விழாவில் தான் பெயர் வைக்கப்படுது. வந்த எல்லோருமே கேட்டாங்க. நல்ல பெயர் அப்படிங்கிறது நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பெயர், பெருமானாருக்கு வைக்கப்பட்ட பெயர் நல்ல பெயர், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு செய்தியை சொல்லலாம். இந்த நபிமார்களுக்கு சொல்லப்படுகிற பெயர்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு, சில பெயர்கள் அந்த நபிமார்களுக்கு மட்டும்தான் உரியது, வேற யாருக்கும் அந்த பெயர் கிடையாது. சில நபிமார்களுக்கு மட்டும்தான் அந்த பெயர், வேற யாருக்கும் அந்த பெயர் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் இருக்கிறது, நபிமார்களில் யாருக்குமே வைக்கப்படாத பெயர். சில நேரங்களில் சில நபிமார்களுக்கு அல்லாஹ்வே பெயரை வைத்ததாக குர்ஆனில் வருகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையே இல்லாம இருந்தாங்க. அவர்கள் குழந்தை வேண்டும் என்று துஆ செய்தார்கள். என்ன வயசுலங்க? 110 வயசுல. ஒரு அறிவிப்பின்படி 102 வயசு அவங்களுக்கு. அவருடைய மனைவிக்கு 90 வயது. இந்த நேரத்தில் அவர்கள் துஆ செய்கிறார்கள், இறைவா ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளையை கொடு. அல்லாஹு தஆலா பிள்ளையை கொடுத்தான். பிள்ளையை கொடுக்கும்போது பேரை சேர்த்து கொடுத்தான். யா ஜக்கரியா இன்னா பஷர்னாக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற ஒரு பிள்ளை பிறக்கும். லம் நஜஅல் லஹு மின் கபில் சமியா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேர் யாருமே வைக்கல. அல்லாஹ் சொல்றான், யஹ்யாங்கிற ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? யஹ்யான்னு வைக்கணும். இதற்கு முன்னால் நபிமார்கள் யாருக்குமே அப்படிப்பட்ட பெயர் வைக்கப்படவில்லை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பெயரும் இந்த உலகத்தில் இதற்கு முன்னால் முஹம்மதுன்னு யாருக்குமே வைக்கவே இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயசுல தாங்க நபியாக ஆனாங்க. ஆனா முஹம்மதுன்னு பெயர் வச்சிருக்காங்களே, அல்லாஹ் தான் வைத்தான். இது பாடமா இல்லையா? நபி அவர்களே சொல்லுகிறார்கள், அஹசினு அஸ்மாக்கும், நல்ல பேரா உங்க பிள்ளைகளுக்கு வைங்க. ஏன் தெரியுமா? நாளை கியாம நாளில் இவர்களுடைய பெயரும் இவர்களுடைய தந்தையுடைய பெயரோடு சேர்த்து அடைக்கப்படும். உதாரணத்துக்கு ஒரு பையனுடைய பேர் அப்துல்லான்னு வைங்க, அவருடைய அத்தாவுடைய பேர் அப்துல் ரஹ்மான் வைங்க. கியாமத்து நாள் எப்படி கூப்பிடப்படும் தெரியுமா? அப்துல் ரஹ்மானுடைய மகனார் அப்துல்லாவே என்று அழைக்கப்படும். நபியவர்கள் சொன்னார்கள், அஹசினு அஸ்மாக்கும், நல்ல அழகான பேர் வைங்க. லன்னக்கும் துதாவுன யௌமுல் கியாமா பிஅஸ்மாயிக்கும் வபிஅஸ்மாயி ஆபாயிக்கும், உங்களுடைய பெயரை கொண்டும் தந்தைமார்களுடைய பெயரை கொண்டும் அழைக்கப்படுவீர்கள். அழகான பேர் வைங்க. அதனாலதான் அஜர்த்து மாட்ட அழகான பேர் கேட்கணும். அவங்க அப்துல் ரஹ்மான் வைக்க சொல்லாங்க, அப்துல்லான்னு வைக்க சொல்லாங்க. அழகான பேர் கேட்கணும், இதை போய் சொல்லாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பேர் வைக்கிற விஷயத்துல இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் கூட ஒரு பெரிய விழிப்புணர்வு இல்லை. அழகான பேர் நம்ம என்ன வழங்கிட்ட லேட்டஸ்டான பேர். இந்த அப்துல் ரஹ்மான் அப்துல்லாங்கிற பேர்லாம் கூடாது. அப்துல் கார் இல்ல, புதுசு அதான் வைக்கணும். ஒரு அஜர்த்திட்ட அழகான பேர் கேட்டாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு பேர் சொல்ல, ரொம்ப பழைய பேரா இருக்கு, லேட்டஸ்டா வைங்க. உடனே திரும்ப கேட்டார், லேட்டஸ்டான எப்படி? யாருமே வைக்காத பேர், யாருமே வைக்காத பேர். அது மட்டும் இல்ல, அது அலிஃபில தொடங்கணும். அந்த பேர் எப்படி தொடங்கணும்? அலிஃபில தொடங்கணும்.
இவர் யோசிச்சு பார்த்திருக்காரு, அலிஃப்ல தொடங்கும் யாருமே வைக்காத பேர் இபிலிஸ்னு வையண்டாராம். இபிலிஸ்னு வை, இன்னொருத்தி இப்படி அதுதான்ப்பா அலிஃப்ல தொடங்குது, யாருமே வைக்காத பேர் அது, இபிலிஸ்னு வை. சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்தா இந்த மாதிரி அபாயகரமான இடத்தை கொண்டு போய் விட்டுருவது. கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் நல்லா இருக்கா? அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் ரஹ்மானுடைய அடிமை, அப்துல் ஜப்பார் என்று சொன்னால் ஜப்பார் அடக்கி ஆளக்கூடியவனுடைய அடிமை, அப்துல் சமத் அல்லாஹ் சமது தேவையற்றவன், அந்த சமதுடைய அடிமை. இல்லையா நபிமார்களுடைய பேர் யஹ்யான்னு வைங்க, யஹ்யா என்று பெயர் வைக்கலாம், இப்ராஹிம் என்று பெயர் வைக்கலாம், இஸ்மாயில் என்று பெயர் வைக்கலாம். எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை சொன்ன உடனே ஏதாவது லேட்டஸ்டா சொல்லுங்க, புதுசா சொல்லுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பெயர்களுக்கும் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு மத்தியில நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நல்ல பெயர்களை வச்சா நல்ல பிள்ளைகள் உருவாவார்கள். கொஞ்சம் கனமான செய்தியும் கூட இது. பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வளர்ப்பு எங்கிருந்து தொடங்குது என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதிலிருந்தே தொடங்குகிறது. இன்னும் சிலர் சொல்கிறார்கள் வயிற்றிலிருந்தே பிள்ளை வளர தொடங்குகிறது. நல்ல பெயரை வைத்து விட்டாலே நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்க தொடங்கிவிட்டோம் அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல இல்லையா, முஷ்ரிக்குகள். நபியை பார்த்தார்கள், வஹி வருவதை பார்த்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அற்புதங்கள் செய்ததை பார்த்தார்கள், நபி பேசுவதை பார்க்கிறார்கள், நபியின் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஏன் என்று உலமாக்கள் ஆராய்ச்சி செய்கிற போது இப்படி ஒரு செய்தி வருகிறது. ஏன்னா அவங்களுடைய பேர் நல்லா இல்லையா, அஸ்மாஹும் லம் யுஹ்சினு ஆபாஹும் அஸ்மாஹும். ஏனென்றால் அவர்களுடைய தந்தைமார்கள் எல்லாம் அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு நல்ல பேர் வைக்கல. பேருக்கு ஏற்ற மாதிரி மனுஷ குணம் அமையுங்கிற மாதிரி இவர்கள் பேர் மோசமாக இருந்ததால் குணமும் மோசமாக இருந்தது என்று தஃசீருல் ஜலாலைனுடைய ஓரக்குறிப்பில் ஒரு செய்தி வருகிறது. அப்ப நல்ல பேர் வைத்தல் என்பது ஒரு மனிதன் கிட்டத்தட்ட நல்ல மனிதனாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா வந்த உடனே புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள்ட்ட பேரை கேட்பாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த பேர் அர்த்தம் சரியில்லை, அந்த அர்த்தம் மோசமாக இருக்கிறது என்றிருந்தால் உடனே பேரை மாற்றுவாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்கிறாங்க, உன் பேர் என்ன? அஸ்ரம். அஸ்ரம்னா வெட்டக்கூடியவன் அர்த்தம். அஸ்ரம்னா என்னங்க? அக்ரம் அல்ல, அஸ்ரம் வெட்டக்கூடியவர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்தினாங்க, ஜர்ஆ, நீ வெட்டக்கூடியவன் அல்ல விதைக்கக்கூடியவன் மாத்தினாங்க. ஒருத்தர் வந்தார், உன் பேருப்பா ஷைத்தான், அப்படி பேரை வச்சிருந்தார், ஷைத்தான் வச்சிருந்தார். உன் பேர் என்னப்பா? ஆசி. ஆசினா பாவம் செய்யக்கூடியவன் அர்த்தம். இப்படி ஒவ்வொரு பேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள் என்று வருகிறது. அப்படி ஒருத்தர் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், உங்க பேர் என்ன? வயது முதிர்ந்தவர். ஹசன் அப்படின்னா, ஹசன் அப்படின்னு சொன்னா கவலைக்குரியவர் என்று அர்த்தம். ஹசனுன் என்று சொன்னால் கவலையானவர். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல உங்க பேரை மாத்திருவோம் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த போகும்போது அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், எங்க அத்தா வச்ச பேரு நான் மாத்த விரும்பலன்ட்டார். சில நேரங்கள் அப்படி சொல்றது உண்டு தானே, எங்க அத்தா வச்ச பேரு நான் மாத்த விரும்பல, அப்படியே இருக்கட்டும். நபி அவங்க விட்டுட்டாங்க, மாத்தல. என்னாச்சு தெரியுமா? அவருடைய பேரப்பிள்ளை சயீத் இப்னுல் முஸய்யப் அப்படின்னு ஒரு பெரிய மாமேதை, மதீனாவில பெரிய மாமேதை, அவர் சொல்லுகிறார், ஃபமா ஸாலத்தில் ஹுஸூனத்து ஃபீஹி, எங்க குடும்பத்தில் அதற்கு பிறகு கவலை என்பது நீங்காமல் ஆகிவிட்டது. ஹசன் சொன்ன என்னங்க அர்த்தம்? கவலைக்குரியவர். நபி அவங்க மாத்திரன்னு சொன்னப்ப எங்க தாதா வேண்டானார்ல, அதற்கு பிறகு எங்களது குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு விதமான கவலை இருந்து கொண்டே வந்தது என்று சொல்லுகிறார். அப்ப நல்ல பெயரை வைத்தல் என்பது இருக்கிறதே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்குண்டான காரியத்தில் இறங்கிவிட்டோம் என்று பொருள்.
பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முன்னால நல்ல பெயர்களை வைக்க வேண்டும். நல்ல பெயர்கள் என்று சொன்னால் நபிமார்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் நல்ல பேர் தான், சஹாபாக்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள்லாம் நல்ல பேர் தான். இன்னைக்கு அதெல்லாம் விட்டாச்சு. இணையதளங்களில் இன்டர்நெட்டுகளில் போய் பெயர் பார்க்கிறார்கள். ஒரு செய்தியை தகவலாக சொல்லுகிறேன், பல கட்டங்கள்ல அந்த இணையதளங்களில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெயர்கள்லாம் என்ன பெயர்னு சொன்னா யூதர்களுடைய பெயர் வைக்கப்பட்டு இருப்பதாக சொல்கிறார்கள். இஸ்லாமிய பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும், அதுவெல்லாம் யூதர்களுடைய பெயராக இணைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு அர்த்தத்தையும் சொல்ல முடியாது, நல்ல அர்த்தங்களும் அவைகளில் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம பிள்ளைகளுடைய பெயர் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கை அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? பெயர் கூப்பிடுவதற்கு ஸ்டைலா இருக்கணும்னு பார்க்கிறோம், வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும், முத்தகீன்களாக வாழ வேண்டும், இறையச்சமுள்ளவர்களாக வாழ வேண்டும். நபிமார்களுடைய பெயரை, நபிமார்களின் பிள்ளைகளின் பெயரை, சஹாபிகளின் பெயரை, சஹாபிகளின் பிள்ளைகளின் பெயரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்ராஹிம் வச்சாங்க, அப்துல்லான்னு வச்சாங்க, காசிம் வச்சாங்களே, இதெல்லாம் பேர் தெரியலையா? பொட்ட பிள்ளைங்களுக்கு பேர் ரொம்ப டிசைனா வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிள்ளைகளுக்கு எப்படி பேர் வச்சாங்க? ருக்கையான்னு வச்சிருக்காங்க, ஃபாத்திமா என்று வைத்திருக்கிறார்கள், ஜெய்னப் என்று வைத்திருக்கிறார்கள், உம்மு குல்சூம்னு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பேரை போய் சொன்னா வீட்டில் நம்ம ஏற்றுவாங்களா? நீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க பேசாம இருங்க, விவரம் இல்லாம இருக்காதீங்க, இன்னைக்கெல்லாம் எவ்வளவு டிசைனா பேர் வந்துருச்சு அப்படின்னு இன்றைக்கு தாய்மார்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் யோசித்து பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அர்த்தம் உள்ள நபிமார்களுடைய, சஹாபிகளுடைய, சாலிஹீன்களுடைய, வலிமார்களுடைய, நல்லோர்களுடைய பெயர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும். அதுவே அவர்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு சென்றுவிடும். வேடிக்கையாக சொல்வார்கள், நம்முடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் அவர்கள் PSPS ஒரு வீட்டுக்கு பெயர் வைக்க போனாங்க. பிறந்தது ஆம்பளை பிள்ளை. இவர் சொல்லாரு, சீனி முகம்மதுன்னு வைங்க சேர்த்து. அஜத்து கேட்டார், ஏன்பா? எங்க அத்தா சீனி வியாபாரம் பண்ணாரு, அதனால அவருக்கு சீனிங்கிற பேரை சேர்த்து சொன்னாங்க. இப்ப எங்க அத்தா பேரை வைக்கணும், பையனுக்கு முகம்மதுன்னு வைக்கணும், அதனால சீனி முகம்மதுன்னு சேர்த்து வைங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, சக்கர முகம்மதுன்னு வைங்க சேர்த்து. ஏம்மா? இல்ல இல்ல, எங்க அத்தா பேர் சக்கர ராவுத்தர், அவங்க அத்தா பேரு சீனி ராவுத்தர், எங்க அத்தா பேரு சக்கர ராவுத்தர். உங்க அத்தா என்ன சக்கர வியாபாரம் பண்ணாரான்னு அஜத்து கேட்டாங்க. ஆமா. அஜத் யோசிச்சாரு, சீனி ராவுத்தர்னு வச்சா இவரு சந்தோஷப்படுவார், அந்த அம்மா கோவப்படும். சக்கர ராவுத்தர் வச்சு அந்த அம்மாவுக்கு சந்தோஷம், இவரு கோவப்படுவார். அஜத் யோசிச்சு பார்த்தாரு, கருப்புட்டி முகமதுன்னு வைக்கட்டுமாண்டாரு. அதுல சீனியும் இருக்குது, சர்க்கரையும் இருக்குல்ல, வைங்கன்னாங்க. இது ஒரு வேடிக்கையாக நடந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம். நம்ம பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது நல்ல அர்த்தமுள்ள பேரா பார்க்கறது. எங்க அத்தா பேர் வைக்கணும்டா, எங்க அத்தா பேர் அந்த அத்தாவுடைய பெயர் அர்த்தமுள்ளதாக இருந்தால் தான் பரவாயில்லையே. தாய்மார்களே, பாசத்தோடு சொல்லுகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது அது அர்த்தமுள்ள பெயரான் பார்க்கணும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அந்த பெயர்கள் நல்ல முறையில் செதுக்கும். நல்ல பெயர்களை வைப்பது அதுவே நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்குண்டான ஒரு காரணமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக அப்துல் முத்தலிப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ஆடுகள் அறுத்து அகீகா கொடுக்கிறாங்க. அந்த காலத்திலே அகீகா கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அகீகா என்று சொன்னால் பிறந்த குழந்தைக்கு 7வது நாளில் முடியெடுத்து அந்த முடியை எடைக்கு எடை தங்கமாகவோ வெள்ளியாகவோ தர்மம் செய்வது. ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அறுத்து ஏழைகளுக்கு உணவு வழங்குவது. பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு அறுத்து ஏழைகளுக்கு உணவு வழங்குவது. அந்த நாளில் ஆண் குழந்தைகளாக இருந்தால் ஹத்தனா செய்வார்கள். இதுவெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மரபு. இஸ்லாமிய மார்க்கத்தில் தொண்டு விட்டு செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மரபுகள் இவைகள் எல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7வது நாள் அப்துல் முத்தலிப் அவர்கள் அகீகா கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகீகா கொடுக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட வேலை என்னங்க? பால் குடிப்பாட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலமும் சரி, அரபுகள்கிட்ட இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்தது. என்ன தெரியுமா?
அவர்கள் பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி செவிலி தாய்மார்களை ஏற்பாடு செய்வார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து செவிலி தாய்மார்கள் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி செவிலி தாய்மார்கள் வருவதற்கு முன்னால் வரைக்கும் சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பால் கொடுத்து வந்தார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் அபூலஹபினுடைய அடிமை பெண். பாருங்க, அபூலஹபிட்ட போய் இந்த அம்மா சொன்னாங்களாம், உங்க தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்துல்லா அவர்களும் இவர்களும் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள், தாய் வேறு ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள். பெருமானாருடைய சச்சா அபூலஹப் போய் சொன்னாங்க, உங்க தம்பிக்கு பிள்ளை பிறந்திருக்கு. என்ன குழந்தை? ஆண் குழந்தை. அப்படியா என்று சொன்னவுடன் அபூலஹப் தன்னிடத்தில் இருந்த உயர்தரமான ஒரு மாலையை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்து அன்பளிப்பாக கொடுத்து விட்டு அந்த பெண்ணை உரிமை விட்டார் என்று வரலாறு சொல்கிறது. அபூலஹப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த அடிமை பெண்ணை உரிமை விட்டார் என்று வருகிறது. அந்த சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டினார்கள். ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பால் குடிப்பாட்டினார்கள். இந்த கிராமத்திலிருந்து இந்த பெண்கள் வருகிற வரைக்கும் இவர்கள் தான் பால் குடிப்பாட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டிய தாய்மார்களை பற்றி நிறைய பெயர் வந்தாலும் 4 பெயர்கள் பிரபலமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா, ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஹவுலா பின்துல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹா. அதிகமாக பால் கொடுத்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. பனு சாது கபீலாவை சேர்ந்த கிராமத்திலிருந்து வந்த ஹலீமத்து சாதியா அம்மையார் அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக பால் குடிப்பாட்டிய ஒரு தாய். கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து சாதியா அம்மையாரிடத்திலே வளர்ந்தார்கள் என்றும், வேறு சில அறிவிப்புகளில் 5 வருட காலங்கள் வளர்ந்தார்கள் என்றும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் பிறப்பதற்கு முன்னால் வரைக்கும் பஞ்சம் வறட்சி. ஆனால் நபி அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த ஆண்டு மக்காவில் செழிப்பு நிறைந்து காணப்பட்டது. பரக்கத்தோ பரக்கத். அதே மாதிரி தான் ஹலீமத்து சாதியா அம்மையாரை பற்றி நம்ம பல முறைகள் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களும் பலகீனமானவங்க, அவர்களுடைய கழுதை அதுவும் பலகீனம், அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு, அவங்களுடைய குலத்தொழில ஆடு மேய்க்கிறது தான், அந்த ஆடும் பலகீனமான ஆடு. எந்த அளவுக்குன்னா, இந்த குழந்தை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி எல்லாரும் வந்தாங்க பார்த்தீங்களா, வரும்போது சொன்னாங்களா, ஹலீமத்து சாதியா அம்மையாருடைய அந்த கழுதை இருக்கிறதே அது பலகீனமாக இருந்தது, ரொம்ப பின்னால வந்துச்சு, நீ மெதுவா வந்து சேருமான்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போனாங்களாம். மக்காவிற்கு வருகிறார்கள், வந்து பார்த்தா எல்லா குழந்தைகளையும் எல்லோரும் எடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் மற்ற பெண்கள் யாருமே எடுத்துக்கொள்ளல. காரணம், அத்தா இல்லாத பிள்ளை, நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும் நினைத்தார்களோ என்னவோ. பிறகு ஹலீமத்து சாதியா அம்மையார் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள். குழந்தையாக பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு தூக்கியதின் பரக்கத்தால், நபி அவர்களுக்கு அமுதூட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் வந்துவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பரக்கத்து செஞ்சான் தெரியுமா? இவர்களது உடல் வலுவானது, இவர்களது ஒட்டகம் பால் சுரந்தது, இவர்கள் வீட்டு ஆடுகள் எல்லாம் பால் சுரந்தது, இவர்களுடைய அந்த கழுதை இருக்கிறது பலமான கழுதையாக மாறியது. திரும்ப போகும்போது எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க இல்லையா, இவங்க கடைசியா வந்தவங்க கடைசியா பரப்புறாங்க. இன்னும் சொல்ல போனா இரவு தங்கிட்டு காலையில தான் பரப்புறாங்க. ஆனால் இவர்களோடு வந்த தோழியர்கள் தங்கள் இடத்திற்கு போய் சேருவதற்கு முன்னாலேயே இவர்கள் வேகமாக போய் சேர்ந்து விடுகிறார்கள். அப்ப ஹலீமத்து சாதியா அம்மையாருடைய கணவர் சொன்னாராம், லகத் அகத்தி நசமத்தன் முபாரக்கத்தன், பரவாயில்லம்மா, நல்ல பரக்கத்தான ஒரு பிள்ளையை தான் எடுத்திருக்கேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கிறார். இவர்களது வாகனம் வலுப்பெற்றது, அந்த அம்மாவுடைய உடல் ஊறியது, அவர்களது ஆடுகள் எல்லாம் பால் கறந்தது. இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அவர் சொல்லுகிறார், நல்ல பரக்கத்தான பிள்ளையைத்தான் எடுத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டவர்கள் பரக்கத்து பெற்றார்கள். அவர்களது குடும்பத்திற்கு பரக்கத்து வந்தது. அவர்களது வாகனங்கள் பரக்கத்தானது. அவர்களது வீட்டு பொருள் எல்லாம் பரக்கத்து கிடைத்தது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹலீமத்து சாதியா அம்மையார் 2 வருஷம் பால் கொடுத்ததுக்கு பிறகு கொண்டாந்து கொடுக்க வந்தாங்க. ஆனா கொடுக்க மனசு இல்லை. ஏன் தெரியுமா? இப்படி ஒரு பரக்கத்தான பிள்ளைய நான் விட விரும்பலன்னு சொல்லி மீண்டும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்டு வாங்கி கொண்டு போனார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது சொல்லுகிறோம் கேளுங்கள், இந்த வரலாற்றின் வழியாக சொல்லுகிறோம் கேளுங்கள். பெருமானாரை பற்றி பேசுகிற இடத்தில் பரக்கத்து வரும். பெருமானாரை பற்றி பேசுகிற இடத்திலே பரக்கத்து இறங்கும். பெருமானாரை பற்றி பேசுகிற வீடுகளில் பரக்கத்து வரும். பெருமானாரை பற்றி கேட்கக்கூடிய இடங்களில் பரக்கத்து வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிற இடங்களில் பரக்கத்து வரும். ஹலீமா அம்மாவுக்கு பரக்கத்து வந்துச்சா இல்லையா? ஹலீமா அம்மையாருடைய ஆடுகளுக்கு பால் கறந்ததா இல்லையா? அந்த கோவேறு கழுதை வலுவானதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஹலீமா அம்மையாருடைய வீட்டிலே காணப்படுகிற இந்த செழிப்பான வாழ்க்கையை பார்த்து மற்ற வீட்டு பெண்கள் எல்லாம் பொறாமைப்பட்டார்கள். இப்படி சொல்லுவார்களாம், பாத்தியா ஹலீமா வீட்டு ஆடு எவ்வளவு பால் கறக்குது, நீங்களும் ஆடு மேய்ச்சிங்க, ஒரு சொட்டு பாலை காணமேப்பா என்று மற்ற ஆட்டிடையர்களை திட்டுவார்கள் என்று வருகிறது. அப்ப நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 66 ஆண்டு காலங்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை இந்த நிகழ்வுகள் சீரும் சிறப்புமாக நடைபெறும். இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளின் மூலமாக இங்கே வாழக்கூடிய நாம் பரக்கத்தை பெறுகிறோம். இந்த ஊர் பரக்கத்தை பெறுகிறது. இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பரக்கத்தை பெறுகிறார்கள். நம்முடைய ஊர்வாசிகள் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரை பற்றி பேசிய நாவுகள் பரக்கத்து பெறுகிறது. பெருமானாரை பற்றி கேட்ட காதுகள் பரக்கத்து பெறுகிறது. பெருமானாரை பற்றி படித்த நாவுகள், படித்த உள்ளங்கள் பரக்கத்து பெறுகிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற கேட்கக்கூடிய யாரும் நஷ்டமடைய மாட்டார். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை திறந்து விடுகிறான். அதற்கு நாம் எவ்வளவோ உதாரணங்களை சொல்லலாம். இன்றைக்கு ஈசால் சவாபுடைய நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தினால பயான் 1 மணி நேரத்தோடு முடித்துக் கொள்ளும்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே இதில் இருக்கக்கூடிய மீதி செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் தொடரலாம் என்று சொல்லி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பரக்கத்தான காலகட்டத்தில் ஹலீமத்து சாதியா அம்மையார் மெய்சிலிர்த்து போகிறார்கள். இந்த பிள்ளைய ஹலீமத்து சாதியா அம்மையார் தன்னுடைய மற்ற பிள்ளைகளை விட ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கிறார்கள். ஹலீமா அம்மையார் அவர்களுக்கு 4 பிள்ளைகள், அப்துல்லா, உனைசா, ஹுதாஃபா, ஹுதைஃபா என்று 4 பிள்ளைகள். இதையும் சொல்ல தெரியுங்களா? ஹலீமா அம்மா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் குடிப்பாட்டிய தாய். பெற்றெடுத்த தாய் ஆமினா அம்மா. பால் குடிப்பாட்டிய தாய் யாருங்க? ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. ஹலீமா அம்மையாருடைய கணவர் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் குடிப்பாட்டிய தந்தை. ஹலீமா அம்மையாருடைய பிள்ளைகள் அப்துல்லா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி சகோதரர். உனைசா, ஹுதாஃபா இவர்களெல்லாம் பால்குடி சகோதரிகள். ஹுதைஃபா இவர் பால்குடி சகோதரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரத்த உறவுன்னு ஒன்று இருக்கு, பால்குடி உறவுன்னு ஒன்று இருக்கு. இந்த 4 பிள்ளைகளும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால்குடி உறவாக வளர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். வல்ல நாயன் இந்த வரலாற்று செய்திகளை கேட்டு தெளிந்து நம்முடைய வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் அமைத்துக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சீரும் சிறப்புமாக 66 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடிய அருமையான இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு யாரெல்லாம் இதுவரை தங்களுடைய பொருளாலும் உடலாலும் தியாகத்தாலும் முயற்சி செய்தார்களோ அதற்காக வேண்டி பெரும்
பணங்களையும் செல்வங்களையும் செலவு செய்தார்களோ, இதை அமைத்தார்களோ ஸ்தாபகர்கள், முன்னால் மறைந்த ஸ்தாபகர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள், ஆதரவாளர்கள், அவர்கள் அனைவருடைய பெயராலும் நாம் யாசின் சூராவை, அல்லாஹுடைய குர்ஆன் ஷரீஃபினுடைய கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இதயமாக இருக்கக்கூடிய குர்ஆன் யாசின் சூராவை ஓதி அதன் நன்மையை அவர்களுக்கு நாம் எத்தி வைப்போம். அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா மென்மேலும் அவர்களை மென்மேலும் தரஜாயை உயர்த்தி அவருடைய கபூர் ஷரீஃபை அல்லாஹ் சொர்க்க பூங்காவாக ஆக்கி தருவான். எல்லோரும் நல்ல நிய்யத்து வைத்து நாம் இந்த யாசின் சூராவை ஓதுவோம். إلى حضرة نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وإلى أرواح الأنبياء والأولياء والصديقين والشهداء والصالحين، خصوصا إلى أرواح مؤسسي هذا المجلس الشريف ومعينيهم ومدبريهم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أتخذ من دونه آلهة يرجني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت بربكم فاسمعون قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون
وإن كل لما جميع لدينا محضرون وآية لهم الأرض الميتة أحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم أفلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا صريخ لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا ونطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم وأزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا أفلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم وما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره ننكسه في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر ما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون ولا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. குர்ஆன் ஷரீஃப் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம யாசின் ஓதியிருக்கிறோம். அவருடைய பேரில் 3 குர்ஆன் ஷரீஃப் அவருடைய பரிசுத்தமான ரூஹுகளுக்கு சேர்ப்பதற்காக வேண்டி ஈசா சவாப் அவருடைய நன்மையை சேர்த்துவதற்காக வேண்டி ஏற்கனவே ஓதப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு
துவா செய்வோம். ஆர்வமாக ஹஜ்ரத் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபுடைய அந்த விசேஷமான துவாவை செய்வார்கள். அதற்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி தமிழிலும் சில துவாக்களை செய்யுமாறு. وبالصاد صدقا وبالله الياء وبالطاء طراوة وبالله الأفرا وبالعين علما وبالغين غنى وبالفاء فلاحا وبالقاف قربة وبالكاف كراما وباللام لطفا وبالميم موعظة وبالنون نورا وبالواو وصلة وبالهاء هداية وبالياء يقينا. اللهم انفعنا بالقرآن العظيم وارفعنا بالآيات والذكر الحكيم وتقبل منا قراءتنا وتجاوز عنا ما كان في تلاوة القرآن من خطأ أو نسيان أو تحريف كلمة أو مواضعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تعويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء الحال أو تعجيل عند تلاوة القرآن أو كسل أو سرعة أو زيغ لسان أو وقف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إلهار بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتبه أو قلة رغبة ورهبة عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم نور قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وادخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا وبالقبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا وإلى الخيرات كلها دليلا. فاكتبنا على التمام وارزقنا أداء بالقلب واللسان وهم بالخير والسعادة والبشارة من الإيمان. وصلى الله تعالى على خير خلقه محمد مظهر لطفه ونور عرشه سيدنا محمد وآله وأصحابه أجمعين وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله. ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد حتى ترضى. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. யா அல்லாஹ் யா ரஹ்மானே, நாங்கள் இந்த குர்ஆன் ஷரீஃபில் ஓதிய ஒவ்வொரு எழுத்துக்கும் பகரமாக எங்களுக்கு ஈமானுடைய சுவையை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இந்த குர்ஆன் ஷரீஃபில் ஓதிய ஒவ்வொரு ஜுஸுவுக்கும் பகரமாக அழகான கூலியை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆன் ஷரீஃபில் இருக்கக்கூடிய நாங்கள் ஓதிய ஒவ்வொரு அலிஃபுக்கும் பகரமாக மன இணைப்பை ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ், பேய்க்கு பகரமாக பரக்கத்தை தருவாயாக. தேய்க்கு பகரமாக தௌபாவை பாவ மன்னிப்பை தருவாயாக. சேய்க்கு பகரமாக சவாப் என்ற நன்மையை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆன் ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீமுக்கும் பகரமாக ஜமால் என்ற அழகை தருவாயாக. ஹாவுக்கு பகரமாக ஹிக்மத் என்ற ஞானத்தை தருவாயாக. ஹாவுக்கு பகரமாக ஹைர் என்ற நலவுகள் அனைத்தையும் தருவாயாக. தாலுக்கு பகரமாக தலீல் என்ற ஆதாரத்தை எங்களுடைய உள்ளத்திலே பதிவைப்பாயாக. ஜாலுக்கு பகரமாக புத்தி கூர்மையை தருவாயாக. ரேய்க்கு பகரமாக விசேஷமான ரஹமத்தை தருவாயாக. ஜாவுக்கு பகரமாக ஜகாத் என்ற மனப்பரிசுத்தையும் ஜகாத் கொடுக்கும் தன்மையும் தருவாயாக. சீனுக்கு பகரமாக சஆதத் என்ற பாக்கியத்தையும் சீதைவித்தனத்தையும் தருவாயாக. ஷீனுக்கு பகரமாக ஷிஃபா என்ற குணத்தையும் எங்களுடைய நோய்களுக்கு உண்டான நிவாரணையும் தருவாயாக. சாதுக்கு பகரமாக சிதுக் என்ற உண்மையை தருவாயாக. லாதுக்கு பகரமாக லியா என்ற ஒளியை பிரகாசத்தை என்ற உள்ளத்திலே தருவாயாக. தாவுக்கு பகரமாக தராவத் என்ற செல்வத்தை தருவாயாக.
லாவுக்கு பகரமாக லஃபுர் என்ற வெற்றியை தருவாயாக, ஐனுக்கு பகரமாக கல்வியை தருவாயாக, கைனுக்கு பகரமாக மனம் போதும் என்ற தன்மையை தருவாயாக, ஃபாவுக்கு பகரமாக ஃபலாஹ் என்ற வெற்றியை தருவாயாக, காஃபுக்கு பகரமாக குர்பத் என்ற உன்னுடைய நெருக்கத்தை தருவாயாக, காஃபுக்கு பகரமாக கராமத் என்ற கண்ணீரை தருவாயாக, லாமுக்கு பகரமாக உன்னுடைய மறைவான அன்பை தருவாயாக, மீமுக்கு பகரமாக மோழத் என்ற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் மனதை தருவாயாக, நூனுக்கு பகரமாக நூர் என்ற ஒளியை தருவாயாக, வாவுக்கு பகரமாக உஸ்லத் என்ற உன்னோடு சேரும் தன்மையை தருவாயாக, ஹேவுக்கு பகரமாக ஹிதாயத் என்ற நேர்வழியை தருவாயாக, ஹேக்கு பகரமாக ஹிதாயத் என்ற நேர்வழியை தருவாயாக, ஏக்கு பகரமாக எங்களுடைய ஈமானிலே யகீனை உறுதியை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக பரிபூர்ணமான பிரயோஜனத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆன் ஷரீஃபிலே நாங்கள் ஓதும் பொழுது என்னென்ன தவறுகள் நிகழ்ந்து விட்டதோ அனைத்து நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அதிலே சேர்த்து ஓதக்கூடாத சமயங்களிலே சேர்த்து ஓதியை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அதிலே வேகமாக ஓதக்கூடாத நேரத்திலே வேகமாக ஓதியை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எந்த ஆயத்திலே பயந்து ஓத வேண்டுமோ அதை நாங்கள் பயப்படாமல் ஓதியதை நீ மன்னிப்பாயாக. எந்த ஆயத்திலே உன் ரஹமத்தை ஆசைப்பட்டு நாங்கள் விளங்கி ஓதணுமோ அதை நாங்கள் விளங்காமல் ஓதியதை மன்னிப்பாயாக. அதை விளங்கி ஓதுவதற்குண்டான தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் தருவாயாக. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபுடைய அர்த்தங்களை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்குள்ள நல்ல மனதை தருவாயாக. உன கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்பொழுதும் ஸலவாத்தை ஓதும் பாக்கியம் தருவாயாக. அவர்களை புகழும் நாவை தருவாயாக. அவர்களை நினைக்கும் உள்ளத்தை தருவாயாக. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக என்னென்னதெல்லாம் தியாகம் செய்தார்களோ அதற்கு பகரமாக நன்றி செய்பவர்களாக, நன்றி உடையவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆன் ஷரீஃபை வைத்து எங்களுடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குணங்களை அழகாக்குவாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் இந்த குர்ஆனின் பொருட்டால் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்திலே இந்த குர்ஆனின் பொருட்டால் எங்களை நுழைய வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை எங்களுடைய இந்த உலகத்திலே எங்களுடைய நண்பராக எங்கள் கூட எப்பவும் இருக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. அதாவது செல்போனுக்கு பகரமாக குர்ஆன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதை பார்த்து ரசிக்கக்கூடிய நல்ல மனதையும் நல்ல இன்பத்தையும் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், கபரிலே எங்களுக்கு இந்த குர்ஆன் ஷரீஃபை நல்ல சுவாரஸ்யம் பேசக்கூடிய நண்பனாக ஆக்கி வைப்பாயாக. சிராத் என்ற பாலத்திலே ஒளியாக ஆக்கி வைப்பாயாக. சொர்க்கத்திலே தோழனாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களை காப்பாற்றக்கூடிய திரையாக, தடுக்கக்கூடிய கேடயமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன நல்லவைகள் நடக்க வேண்டுமோ அனைத்துக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த குர்ஆனை எங்களுக்கும் வழிகாட்டக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், பரிபூர்ணமான நன்மையை தருவாயாக. யா அல்லாஹ், யார் நாவாலும் உள்ளத்தாலும் இந்த குர்ஆனை ஓதினார்களோ, ஓதி அதனுடைய கடமையை செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் எங்களை நீ ஆக்குவாயாக. ஈமானுடைய சுப செய்தியை எங்களுக்கு இவ்வுலகத்திலும் மறுவுலகத்திலும் தருவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நாங்கள் இந்த குர்ஆன் ஷரீஃபை 3 குர்ஆன் ஷரீஃப்கள் முழுமையாக ஓதிக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய கல்புல் குர்ஆன் என்ற யாசின் சூராவை நாங்கள் பயபக்தியோடு ஓதினோம். யா அல்லாஹ், இதனுடைய நன்மையை யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் உருவாக்கினார்களோ அந்த ஸ்டாஃபர்கள், இன்னும் இதற்காக யார் யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அனைத்து நல்ல மக்கள், இந்த இதற்கு யாரெல்லாம் பாடுபட்டு செயற்குழு உறுப்பினர்களாக பொதுக்குழு உறுப்பினராக இருந்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்தார்களோ மறைந்து விட்டவர்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய குற்றங்குறைகளை நீங்களுடைய விசேஷமான பாவ மன்னிப்பாலும் கிருபையாலும் மறைத்து மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபரை நீ சொர்க்க பூங்காவாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான வேதனைகளை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மென்மேலும் நீ தரஜாவை அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கும் அவருடைய கபருக்கும் மத்தியிலே நீ வாசலை திறப்பாயாக. அதிலிருந்து அவளுக்கு அனைத்து நறுமணங்களையும் சொர்க்கத்தின் பாக்கியங்களை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்கள் விட்டு சென்ற நல்ல குணங்களை எடுத்து நடக்கும் பாக்கியம் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்களிடமிருந்து எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைத்ததோ அனைத்தையும் நன்றியோடு யோசித்து பார்க்கும் பாக்கியம் தருவாயாக. அவர்களுக்காக எப்பொழுதும் துஆ செய்யக்கூடிய, பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய கபரை நீ சொர்க்க பூங்காவாக ஆக்குவாயாக. பெற்றோருடைய பெற்றோர்கள், எங்களுடைய ஆபாக்கள், முன்னோர்கள் எல்லோருடைய கபரையும் உன்னுடைய பாவமன்னிப்பால், உன்னுடைய கிருபையால் நீ நிறைத்து அதை சொர்க்க பூங்காவாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் விரும்பக்கூடிய நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பெற்றோர்களை மதிக்கும் பாக்கியம் தருவாயாக.
யா அல்லாஹ் அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த இந்த இஸ்லாத்தை மிக பெரியதாக நினைக்கும் பாக்கியம் தருவாயாக. யா அல்லாஹ் எந்த பெற்றோரிடமிருந்து நாங்கள் இஸ்லாத்தை பெற்றோமோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தை தந்த அந்த பெற்றோர்களுக்கு உன்னுடைய விசேஷமான கிருபையால் உன்னுடைய ஹசானாவிலிருந்து நீ அள்ளி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி வேலையை நல்ல ஹுஸ்னுல் ஆகிபா என்ற நல்ல முடிவோடு ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் கடைசி வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக உன்னால் பொருந்தப்பட்டவர்களாக உன்னை பொருந்தியவர்களாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவர்களாக உன்னை வந்து சந்திக்கும் பெரும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை நீ எல்லா விதமான நரகத்திற்கு செல்லக்கூடிய கேடுகள் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் டிவியினுடைய ஆபாசத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. செல்போனுடைய ஆபாசத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இன்டர்நெட்டினுடைய ஆபாசத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நரகத்துக்கு செல்லக்கூடிய எல்லா விதமான காரியங்களுடைய எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தாக நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் நீ ஒற்றுமையை தருவாயாக. யா அல்லாஹ் நல்ல உன புரிந்து கொள்ளும் உணர்வை தருவாயாக. கணவர்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் மத்தியிலே நல்ல ஒற்றுமையையும் புரிந்து கொள்ளும் உணர்வையும் அல்லாஹ் நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பெற்றோரை புரியக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. பிள்ளைகளை புரியும் பெற்றோர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் நீ சரி செய்வாயாக. உன்னுடைய விசேஷமான கிருபையால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகத்துக்காக இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله على محمد 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 عليه وسلم. صلى الله على محمد صلى الله 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 عليه وسلم. صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு 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 அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி.